வணக்கம் உறவுகளே. நம்ம போன வீடியோவில் ஒருத்தவங்க உங்களை விரும்பினா அவங்க செய்கிற பொதுவான விஷயங்களையும் அவங்களது உடல் மொழிகளையும் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒருத்தர் தன் வாயால் பொய் சொல்லிடலாம், ஏன் தன் உணர்வுகளை கூட கட்டுப்படுத்தி மறைச்சிடலாம். ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் அவங்களது உடல், அதாவது அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் கொடுக்கும் பலதரப்பட்ட சிக்னல்ஸை அவங்களால எந்த வகையிலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது அனிச்சையாக செயல்படக்கூடியது. இன்னைக்கு நான் பார்க்க போகிற இந்த அட்வான்ஸ்ட் சிக்னல்ஸ் எல்லாம் அந்த நபர் உங்ககிட்ட மறைக்கிற அந்த காதலை அப்படியே அக்குவேறு ஆணிவேராக பிரித்து காட்டிடும். தயாராக இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காணொலி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். முதலாவது சிக்னல், அவங்களோட பாதங்கள் உங்களுடைய திசையை நோக்கி திரும்பி இருக்கும். அதாவது இது ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் ரகசியம். ஒரு குரூப்பில் எல்லாரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த நபரோட முகம் வேறு பக்கம் இருக்கலாம், அவங்க வேறு எந்த பக்கம் திரும்பி இருக்கலாம். ஆனால் அவங்களோட பாதம், அவங்களோட ஃபீட் உங்கள் பக்கமே தான் நோக்கி திரும்பி இருக்கும். அப்படி இருக்கான்னு கவனிச்சு பாருங்க. நம்ம மூளை எதை அதிகமாக விரும்புதோ அதையே நாடும். அதை நோக்கி தான் நம்ம உடம்பை திருப்புவோம். அவங்க முகம் வேற பக்கம் இருக்கலாம், ஆனால் அவங்களோட மனசு உங்களை நோக்கி தான் இருக்குங்கிறத அவங்க பாதங்கள் காட்டி கொடுத்து விடும். அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது ரொம்பவும் வெளிப்படையானது, உங்களால் இலகுவாகவும் கண்டுபிடிக்கக்கூடியது. அதுதான் முக்கோண பார்வை, ட்ரையாங்கிள் கேஸ் அப்படிம்பாங்க. அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோ இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை பார்த்தோ பேசும்போது சாதாரணமாக எல்லோரும் நம்மளோட கண்களை நேராக பார்த்து பேசுவாங்க. அதுதான் இயல்பு எல்லாருக்கும். ஆனால் உங்களை ரகசியமாக நேசிக்கிற ஒருத்தர் உங்களை அப்படி பார்க்க மாட்டார். அவர் உங்களை ஒரு முக்கோண வடிவத்தில் பார்ப்பார். உங்களோட முகத்தை முதல்ல உங்களை ஒரு கண்ணை பார்ப்பார். உதாரணமாக ஒரு வலது கண், அடுத்ததாக உங்களுடைய இடது கண், அப்புறம் உங்களோட உதடுகளை பார்ப்பார், திருப்பி உங்களோட வலது கண்கள், திருப்பி உங்களுடைய இடது கண். இந்த ஒரு முக்கோண சுழற்சியில் அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒருத்தர் மேலே ஆழமாக இருக்கிற ஒரு ஈர்ப்பையும் ஒரு அன்பையும் இது வெளிப்படுத்தும். அவங்க உங்களை முழுமையாக கவனிக்கிறாங்க, முழுமையாக அவங்க உங்கள்கிட்ட ஏதோ சொல்ல வராங்க, உங்களை உணர்வு உறுதியாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்த தடவை அவங்க கூட பேசும்போது இதை கூர்மையாக கவனிச்சு பாருங்க, அவங்க எப்படி உங்களை பார்க்குறாங்கன்ட்டு. இப்போ நாம் சொல்ல போகிற சிக்னல் உங்களுக்கு ஒரு புதுமையாக இருக்கலாம், இது வரைக்கும் ஒரு கேள்விப்படாத ஒரு சிக்னலாக கூட இருக்கும். அதாவது ரிமூவிங் பேரியர்ஸ், அதாவது தடைகளை அகற்றுறது. அது எப்படின்னு சொன்னால், உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் ஒரு டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிற வாட்டர் பாட்டில் அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கு இடையில் ப்ளாக் பண்ணுற மாதிரி ஏதாவது அந்த டேபிளில் இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த மாதிரி பொருட்களை ஓரத்தில் நகர்த்தி வைப்பாங்க. அது ஏன் தெரியுமா? ஆழ்மன ரீதியாக உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் எந்த ஒரு தடையுமே இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. உங்களை இன்னும் நெருக்கமாக உணர்வதற்காக அவங்க செய்கிற சின்ன முயற்சி. இதை பல பேர் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இது முழுசாக ரொம்ப கவனமாகவும் உன்னிப்பாகவும் கவனித்து பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சிக்னல். இப்போ பார்க்க போகிற நம்ம அட்வான்ஸ் சிக்னலில் இது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இதை ரொம்ப ஆழமாக ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. அதாவது மிரரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கண்ணாடி மாதிரி அவங்க உங்களைப் போலவே அவங்களும் அவங்கள மாற்றிப்பாங்க. எப்படின்னு சொன்னால்,
உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவங்களுக்கு பிடிக்கும். உங்களோட ஸ்டைல், உங்களோட பாடி லாங்குவேஜ் மாதிரியே அவங்களும் மாற்றிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் பேசுகிற தோரணையிலேயே அவங்களும் பேசுவாங்க. இதைத்தான் மிரரிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களும் உட்காருவாங்க. இதை நீங்கள் பல சினிமா படங்களில் கவனிச்சிருப்பீங்க. நீங்கள் தண்ணி குடித்தா அவங்களும் குடிப்பாங்க. உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால தான் அவங்கள அறியாமலே அவங்க உங்களை அப்படியே காப்பி பண்ணுவாங்க. இது ஒருத்தரோட சிங்க் ஆகுறதுக்கான அறிகுறி தான். இது ரொம்ப அட்வான்ஸ். இதை நீங்கள் அதிகமாக சினிமாவில் கவனிச்சிருப்பீங்க. அடுத்த சிக்னல் கண்கள் விரிவடைதல். அது எப்படின்னு சொன்னால், இது ஒரு பியூர் சயின்ஸ். வெளிச்சம் கம்மியாக இருக்கும்போது நம்ம கருவிழிகள் விரியும். கவனிச்சிருக்கிறீங்களா? நீ கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா அது உங்களால் உணர முடியும். உங்களோட கண்ணாடியில் வெளிச்சம் இருக்கும்போது, வெளிச்சம் குறையும் போது உங்களோட கண்களை பார்த்தால் தெரியும். கண்கள் விரிந்து சுருங்கக்கூடிய தன்மை கொண்டது. அதாவது கண் உள்ளுக்கு கருவிழியில். ஆனால் நல்லா வெளிச்சம் இருக்கிற இடத்துல கூட உங்களை பார்த்ததும் அவங்க கண்ணில் இருக்கிற கருவிழிகள் விரிவடையும். அப்படி விரிவடையுதுன்னு வைங்களே, உங்களை பார்க்கும்போது அவங்களோட கருவிழிகள் விரிவடைந்தால் அவங்க 100% காதலில் இருக்காங்கன்னு அர்த்தம். இது ரொம்பவும் பவர்ஃபுல், ரொம்ப உறுதி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏனென்றால் உங்கள் மேலே இருக்கிற காதல், உங்கள் மேலே இருக்கிற ஈர்ப்பு, அவங்க உங்களை பார்த்தோன்னே வியக்கிறது, அவங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிற இந்த ஹோமோன்ஸ் மாற்றங்கள், இது எல்லாமே அவங்க கண் வழியாக வெளிப்படும். நீங்கள் ரொம்ப இதை அவதானமாக கவனித்து பாருங்கள். நமக்கு பிடிச்சவங்களை பார்க்கும்போது நம்ம மூளை ஒரு டோபமைனை ரிலீஸ் பண்ணும். அதுதான் அந்த கருவிழிகளை பெருசாக்குறது, அவங்களோட காதலை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அவங்க என்னதான் மறைச்சாலும் இதிலேருந்து அவங்க தப்பிக்க முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் குட் சைன். இப்போ நான் பார்க்க போகிறது தலை சாய்து கீட்டல். இதை நீங்கள் ரொம்ப கவனிச்சிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் கவனிக்கணும், ஒருத்தரோடு பேசும்போது அவங்க நேராக சிலர் முகம் கொடுத்து பேசணும். அவங்க முகத்தை ஒரு பக்கமாக சாய்ச்சிக்கிட்டு ஒரு வெக்கம் கலந்து அப்படி ஒரு க்யூட்டாக கேட்பாங்க. நீங்கள் அதை ரொம்ப கவனிச்சிருப்பீங்க. நீங்கள் பேசுகிறப்ப அவங்க தலையை சற்று ஒரு பக்கமாக சாய்ச்சி கேட்பாங்க. இது ஒரு ப்ரொடெக்டிவ் பொசிஷன் தான். அவங்களுக்கு அந்த அது ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு ஷைன்னு கூட வச்சுக்கலாம், ஒரு கூச்ச சுபாவம். அதை அவங்க ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிறத முழுமையாக அவங்க நம்புவாங்க. என் முழு கவனமும் உங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இது சாதாரண நட்புக்கு வராத ஒரு சிக்னல். இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இருக்காது. நீங்கள் ரொம்ப கவனிக்கலாம். அவங்க தலையை ஒரு பக்கமாக சாய்ச்சி நீங்கள் பேசுகிறத ரொம்ப கவனிப்பாங்க. அவங்க கவனம் வேறு எங்கேயுமே போகாது. நீங்கள் பேசுகிறத முழுமையாக உள்வாங்குவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ பேசுகிறத நான் முழுமையாக உள்வாங்குறேன், நீ பேசுகிறத நான் நம்புகிறேன் அப்படிங்கிறது தான். நீங்கள் பேசுகிறத நினச்சி அவங்க உள்ளூரை ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதோட வெளிப்பாடு தான் அந்த முகத்தில் ஏற்படுற மலர்ச்சியும் அந்த முகத்தை சாய்ச்சி அவங்க கவனிக்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்னல்ஸ் எல்லாம் நீங்கள் ஒருத்தத்தை முழுமையாக அப்சர்வ் பண்ணி அதை கவனிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்காக ஒரு தவமே செய்துட்ருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் இதையெல்லாம் அவங்கள்ட்ட நீங்கள் நேரடியாக எப்படி கேட்குறது? நீ ஏன் என்கிட்ட இப்படி பண்ணுற அப்படின்னு போய் கேட்டாதீங்க. அவங்கள ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்க. ரொம்ப கவனமாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் அப்ரோச் பண்ணுங்க. உங்கள் அப்ரோச் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க உங்களை பற்றி ஒரு பெரிய மனக்கோட்டை கட்டி வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த கோட்டையை இழுச்சிடக்கூடாது. அவங்க உங்களை நேசிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க உங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு கற்பனையிலோ நீங்கள் இப்படி அப்படின்லாம் ஒரு கோட்டையை வச்சுருப்பாங்க. ஸோ அதை உழைச்சிடாமல் ரொம்ப நாசூக்காக ரொம்ப
ரொமான்டிக்காக கூடன்னு வச்சுக்கோங்களே, அவங்கள ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சாஃப்டாக உங்களோட விருப்பத்தை அவங்கள்ட்ட சொல்லுங்கள். கூலாக அப்ரோச் பண்ணுங்க. இது தொடர்பாக இன்னொரு பாட்டில் நம்ம பேசுவோம். அதாவது நம்மளுடைய தயக்கத்தை கடந்து எப்படி நம்மளோட காதலை அவங்கள்ட்ட சொல்கிறது, நம்மளுடைய விருப்பத்தை அவங்கள்ட்ட எப்படி வெளிப்படுத்துறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது, டிஜிட்டல் லவ் அப்படின்னு. நம்ம இப்போ பார்த்துட்டெல்லாம் நேரடியாக நம்ம ஒருத்தர் லவ் பண்ணுறோம். அது இது இல்லாமல் இப்போ டிஜிட்டல் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் நம்ம லவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கும், அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ அவங்க நம்மளை உண்மையாக லவ் பண்ணுறாங்களா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் பட்டன். இது போல் மேலும் பல காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.